இந்த வீடியோ பாருங்க. இந்த இன்சிடென்ட் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தாய்லாந்துல புத்திஸ்ட் மாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்த துறவிகள் வந்துட்டு ஒரு ஓரமா ஒரு 15ல இருந்து ஒரு 20-25 பேர் வந்துட்டு ரோட்ல இருக்கக்கூடிய ஓரமான நடைபாதையில ஒரு ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காங்க. முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒருத்தர் 2 பேரை தவிர அதுக்கப்புறம் பின்னாடி வந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்துட்டு இருக்கு. ரோட்ல ஓரமா வந்துட்டு இருந்த காரு சடனா அந்த ஃபர்ஸ்ட் 2-3 பேரை தவிர பின்னாடி வந்துட்டு இருந்தவங்க எல்லாரு மேலயும் கண்டினியூஸா கார்ல முன்னாடி பக்கத்துல மோதி மோதி எல்லாரையும் இழுத்துட்டு போய் ஒரு ஸ்பாட்ல ரோட் ஓரமா பிடிச்சு தள்ளிடுது. சோ அந்த இன்சிடென்ட்ல சம்பவ இடத்துல கிட்டத்தட்ட 5 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் எல்லாமே வருது. வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு 4 மார்க்ஸ் இறந்துட்டாங்க. அதாவது 4 புத்தத்துறவிகள் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மட்டும் 9 புத்தத்துறவிகள் இறந்துட்டாங்க. இதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ஸோ இல்ல வண்டியில ஏதோ இஷ்யூ ஆகியோ பிரேக் டவுன்ஸ் ஆகியோ அந்த மாதிரி எதுவுமே ஆகல. ஒரு 11 பையன் தான் இந்த காரை ஓட்டிட்டு வந்துட்டு அங்க இருந்த புத்தத்துறவிகள் எல்லாரு மேலேயும் ஆக்சிடென்ட் பண்ணி 80 பேரை அந்த பையன் ஸ்பாட்லயே கொண்டான். ஒரு பேரண்ட்ஸுக்கு தான் ஒரு பைக்கியா இருக்கட்டும் இல்ல கார்கியா இருக்கட்டும், சோ அவ்வளவு அலட்சியமா வச்சிருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் பண்ற தப்புக்காக இந்த புத்த துறவிகள் இல்ல அப்பாவி மக்கள் உயிர் வேண்டுமா? திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு கார்கியோ இல்ல பைக்கையோ வண்டி ஓட்டாதவங்களோ இல்ல சின்ன பசங்க கிட்டயோ உங்க குழந்தைகிட்டயோ கொடுத்து பழகாதீங்க. தயவு செஞ்சு அதை நீங்க எடுக்கிற தூரத்திலயோ உயரத்திலயோ மட்டும் வைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பால யாரோ ஒருத்தரோட உயிர் போயிடவே கூடாது. அந்த ஒரு விஷயத்துல தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அது வந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லா நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே அவேர்னஸ், மற்றவர்களை நேசிப்போம், அன்பை விதைப்போம்.